Hi guys, welcome back to my channel. So this is the second video of computer networks. So first video already நான் போட்டிருக்கேன். இது வந்து செகண்ட் வீடியோ ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே எதுவுமே பார்த்துருக்கோம். லைக் ஒரு மெசேஜை சென்டர்லேருந்து ரிசீவருக்கு கொண்டு போகிறதுக்கான சேனல், அதுதான் நம்ம இங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியாவில் வந்து ஆக்சுவலாக ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து கைடட் மீடியா. ஓகே, ஸோ கைடட் மீடியானா வயர்ட் மீடியா. ஓகே, அதில் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல் கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர், இது மூணு டைப் ஆஃப் வயர்டு மீடியா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, செகண்ட் வந்து அன்கைடட் மீடியா, தட் இஸ் வயர்லெஸ். வயர்லெஸ்ல இங்கே நம்ம பார்த்தோம்னா மைக்ரோவேவ்ஸ் இருக்கு, ரேடியோ வேவ்ஸ் இருக்கு, சேட்டலைட்ஸ் இருக்கு. ஓகே, த அதர் சைட் வி ஹாவ் இன்ஃப்ராரெட் அண்ட் லேசர். இன்ஃப்ராரெட் லேசர் வந்து வேற டைப், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ், சேட்டலைட்ஸ்லாம் வந்து வேற டைப். ஓகேவா, ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியாவோட டைப்ஸ் வந்து ரெண்டு டைப்பு, வயர், வயர்லெஸ். வயர் வந்து கைடட், வயர்லெஸ் வந்து அன்கைடட். ஓகே, ஸோ இது எல்லா கேபிள்ஸ் அண்ட் வயர்லெஸ் மீடியா பற்றி தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்விஸ்டட் பேர் கேபிள். ட்விஸ்டட் பேர் கேபிள் வந்து 4 இன்சுலேட்டட் பேர் ஆஃப் வயர்ஸ் இருக்கும். ஓகேவா, அது ஒன்னொன்னும் ட்விஸ்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, ட்விஸ்ட் பண்ணினா முறுக்கி வைக்கிறது, அப்படி வச்சிருப்போம். ஓகேவா, ஸோ இது எதுக்காக நம்ம இப்போ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா டு ரெடியூஸ் கிராஸ் டாக். கிராஸ் டாக்லாம் வந்து அந்த காலத்தில் லேண்ட்லைன் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். ஓகே, ஸோ இட் இஸ் லைக் ஒரு பெரிய ஹால், அந்த ஹாலை கிராஸ் பண்ணி தான் எல்லா பேசுறதும் போகணும். நம்ம இந்த பெரிய ஹால் அப்படிங்கிறது நம்ம சர்வர்னு வச்சுக்கலாம். அந்த சர்வரை கிராஸ் பண்ணி தான் எல்லாரோட ஃபோன் கால்ஸும் போகணும். அப்படிங்கும்போது சும்மா ஒயர்ஸாக போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த ஒயர் வேணாலும் எதோட வேணாலும் கனெக்ட் ஆகும். அப்போது யாரோ பேசுறது நமக்கு கேட்கும். நம்ம வேற ஒருத்தருக்கு கால் பண்ணியிருப்போம், இல்லை நம்ம சும்மா ரிசீவர் எடுத்து காதில் வச்சாலே வில் பி ஏபிள் டு ஹியர் அதர் பீப்புள்ஸ் டாக்கிங். ஓகே, ஸோ அதுதான் வந்து கிராஸ் டாக். இல்லை வேற யார் காலோடையாவது நம்ம கால் கனெக்ட் ஆகிடும். நம்ம ஒருத்தருக்கு கால் பண்ணியிருப்போம், அவங்களுக்கு கால் போகாம வேற யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்கிற காலோட நம்ம கால் கனெக்ட் ஆகும். இதெல்லாம் தான் வந்து கிராஸ் டாக். ஸோ இந்த கிராஸ் டாக் எப்படி அவாய்ட் பண்றோம் அப்படின்னா இந்த வயர்ஸ்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறதுனால கரெக்டா வயர் வந்து எங்கேருந்து எங்க ரீச் ஆகணுமோ அங்க வந்து கரெக்டா ரீச் ஆகும். இன்ஸ்டப் இப்போ நம்ம ஒரு பெரிய பாக்ஸ்ல நிறைய ஸ்டேஷனரிஸை போட்டுட்டு தேடுறதுக்கும் அதையே பார்ட்டிஷன் பண்ணி வச்சுட்டு பென்சில்ஸ் தனியா, எரேசர்ஸ் தனியா, ஸ்கெச்சஸ் தனியா வச்சு அப்படி யூஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க. ஓகே, ஸோ கிராஸ் டாக் as I said, it's a bleeding of signal. bleedingனா லீக்கேஜ். ஓகேவா, ஸோ ஒரு வயர்லேருந்து இன்னொரு வயருக்கு வந்து ஈஸியாக வந்து நெட்ஒர்க் எரர் வர்றது தான் வந்து இங்கே கிராஸ் டாக்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ யூஸ்ட் இன் டெலிகாம் கம்யூனிகேஷன். as I said, it is telecommunication in the sense phone calls, and it will happen even in ethernet network also. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வயர்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட், ப்ளூ அண்ட் ஒயிட், ஆரஞ்ச் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வயர்ஸை ட்விஸ்ட் பண்ணி வச்சு இது ஒரு செட்டு 2, 3, 4. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருந்தா 4 insulated pairs of wires. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கெட்ஸ் கனெக்டட் அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ ட்விஸ்டட் பேரோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈஸி டு இன்ஸ்டால் அண்ட் மெயின்டைன், ஃபிசிக்கலி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், லோ வெயிட்டாக இருக்கும், அண்ட் இட் கேன் பி ஈஸிலி கனெக்டட், எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தோம்னா இன்கேப்பபிள் டு கேரி சிக்னல்ஸ் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் வித்தவுட் அ ரிப்பீட்டர். ரிப்பீட்டர் வைக்கல அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸுக்கு, தட் இஸ் மோர் தென் 100 மீட்டர்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் இட் ஹேஸ் லோ பேண்ட்வித் கேப்பபிலிட்டிஸ். பேண்ட்வித்னா என்ன அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து இட் ஹேஸ் லோ பேண்ட்வித் கேப்பபிலிட்டிஸ். ஸோ வந்து நம்மளால வந்து ப்ராட்பேண்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து unsuitable for broadband applications, as I said. ஸோ இது வந்து ரொம்ப பேண்ட்வித் இல்லாததுனால நம்மளால ப்ராட்பேண்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள். ஸோ இது வந்து டைப் ஆஃப் ட்விஸ்டட் பேர். ஓகே, இதை நம்ம எஸ்டிபின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா ஷீல்டு இங்கே இருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா எஸ் இட்ஸ் ஹியர். ஸோ இது வந்து ட்விஸ்டட் பேர் 4 இருக்குது, அதுக்கு ஒரே ஒரு கவர் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, பட் இஃப் யூ see here, இந்த ட்விஸ்டட் பேர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பேர் ஷீல்டு, அதாவது ஒரு பேருக்கும் ஒரு ஷீல்டு போட்டிருக்கோம், அதுக்கு பேர் பேர் ஷீல்டு. இந்த பேர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓவரால் ஷீல்டில் போட்டிருக்கோம்.
அந்த ஓவரால் ஷீல்ட ஒரு அவுட்டர் ஜாக்கெட்ல போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ எஸ்டிபி வந்து ஷீல்டட் இண்டிவிஜுவல் பேர் ஆஃப் ஒயர்ஸ், அதுக்கு ஒரு பேர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதோட மேக்ஸிமம் லென்த் வந்து 100 மீட்டர் தான் இருக்க முடியும், அதுக்கு மேல இருக்க முடியாது. கிவ்ஸ் கிரேட்டர் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் கிராஸ் டாக் டியூ டு ஷீல்டிங். கிராஸ் டாக் கண்டிப்பா இதுல இருக்கவே இருக்காது. அண்ட் ஹெவியர் அண்ட் காஸ்ட்லியர் தேன் யூடிபி. மற்ற அதர் டைப்பை கம்பேர் பண்ணும்போது எஸ்டிபி வந்து கொஞ்சம் ஹெவி அண்ட் ஐ மீன் வெயிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஷீல்டு போடுறதுனால கொஞ்சம் வெயிட்டும் அதிகமாக இருக்கும், காஸ்ட்லியராகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் எஸ்டிபி, ஒன் டைப் ஆஃப் ட்விஸ்டட் பேர் கேபிள். அண்ட் அன்ஷீல்டட், ஓகே, அதுதான் யூடிபின்னு சொன்னோம். அன்ஷீல்டட் எப்படி அப்படின்னா யூஸ்டு ஃபார் வெரைட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது டேரக்டா ட்விஸ்டட் பேரை ஒரு அவுட்டர் ஜாக்கெட்ல போட்டிருப்போம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது ஏன் அப்படின்னா லைக் இது வந்து நார்மலாக ஒரு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ், நார்மலாக ஒரு கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ரொம்பலாம் எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன்லாம் வேணாம், அந்த மாதிரி டைமில் நான் வந்து யூடிபி யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆஸ் இட் ஹேஸ் ஒன்லி ஒன் அவுட்டர் ஜாக்கெட், இதோட அமௌண்ட்டும் வந்து ஐ மீன் லோவராக தான் இருக்கும் கம்பேர்ட் டு எஸ்டிபி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் இஸ் கோஆக்சியல் கேபிள். கோஆக்சியல் கேபிள் அப்படின்னா ஒரு அவுட்டர் இன்சுலேஷன் இருக்கும், அதுக்குள்ள ஒரு காப்பர் மெஷ் இருக்கும், அது உள்ள ஒரு இன்சுலேட்டர் இருக்கும், அது உள்ள ஒரு காப்பர் ஒயர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோஆக்சியல் கேபிள். ஸோ இது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் அ சாலிட் ஒயர் கோர் சரௌண்டட் பை ஒன் ஆர் மோர் ஃபாயில் ஆர் ஒயர் ஷீல்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஈச் செப்பரேட்டட் பை பிளாஸ்டிக் இன்சுலேட்டர். இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் இன்சுலேட்டர் வச்சு செப்பரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த இன்னர் கோர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சிக்னலை வந்து கேரி பண்ணுது, தட் இஸ் திஸ் காப்பர் ஒயர். ஓகே, அண்ட் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹை ஸ்பீட் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ ஹை ஸ்பீட்ல வேணும் நமக்கு அப்படின்னா we can use coaxial cable. and most common cable டிவி டிரான்ஸ்மிஷன். ஸோ கேபிள் டிவி கனெக்ஷன் முன்னாடி, இப்போலாம் வந்து செட்டா பாக்ஸ் வந்துச்சு, கேபிள் டிவி கனெக்ஷனுக்கு ஒரு பின் இருக்கும். ஓகேவா? அந்த பின்னை வந்து நம்ம டிவியில் இன்சர்ட் பண்ணுறதுக்காக அது வந்து இப்போ நம்ம சார்ஜரோட ஒயர் ஹெட் எப்படி இருக்குது அந்த மாதிரி அதில் ஒரு ஹெட் இருக்கும். அந்த ஹெட்டை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோஆக்சியல் கேபிளோட எல்லா ஷீல்டும் நமக்கு கிளியராக தெரியும். ஓகே, ஸோ எங்கள் வீட்டில் சின்ன வயசுலலாம் இருக்கும், அந்த ஹெட் வந்து உடஞ்சிரும். அது ரொம்ப லைட் பிளாஸ்டிக்ல கொடுத்துருப்பாங்க, அந்த ஹெட் உடஞ்சிரும் அடிக்கடி. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ஷீல்டு எல்லாமே நமக்கு தெரியும் கிளியரா அந்த கோஆக்சியல் கேபிள்ல. ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து கேபிள் டிவி கனெக்ஷன்ல தான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் டேட்டா டிரான்ஸ்மிஷன் இஸ் பெட்டர் தென் ட்விஸ்டட் பேர் கேபிள். யூஸ்டு ஃபார் ஷேர்டு கேபிள் நெட்வொர்க், அதுதான் நம்ம வந்து டிவின்னு சொல்லியிருந்தோம். and it can be used for broadband transmission. It offers higher bandwidth up to 400 mbps. mbps na enna megabytes per second. ஓகே, ஸோ 400 mbps-ஓட பேண்ட்வித் வரைக்கும் இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், ட்விஸ்டட் பேரை விட எக்ஸ்பென்சிவ். ஓகே, நாட் கம்பேட்டபிள் வித் ட்விஸ்டட் பேர் கேபிள். அதையும் இதையும் கனெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கோஆக்சியல் கேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா திக்நெட், தின்னெட். ஓகே, ஸோ இதில் திக்நெட் அப்படிங்கிறது என்னன்னா தின்னெட்டை விட திக்கராக இருக்கிறதுனால we are calling that as thicknet. ஓகே, செக்மெண்ட்ஸ் கேன் பி அப் டு 500 மீட்டர் லாங். ஓகே, நம்ம வந்து நிறைய நோட்ஸ் ஜாயின் பண்றோம் அப்படின்னா ஒரு 500 மீட்டர் லாங் வரைக்கும் திக்நெட் இருக்கும். ஓகே, ஸோ திக்நெட் கோஆக்சியல் கேபிள் வந்து இப்படிதான் இருக்கும். லைக் சென்டர் கண்டக்டர், அதுக்கு மேல ஒரு டை எலக்ட்ரிக், அப்புறம் வந்து ஃபாயில் இருக்கும், பிரைட் இருக்கும், அவுட்டர் ஜாக்கெட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அவுட்டர் ஜாக்கெட் இது மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 10 மில்லிமீட்டர் வரைக்கும், ஐ மீன் 0.4 இன்ச்சஸ் வரைக்கும் வித் இருக்கும். அண்ட் தென் தின்னெட் இஸ் தின்னர், அதனால அது தின்னெட்னு சொல்றோம். ஸோ இதோட செக்மெண்ட் லென்த் வந்து 185 மீட்டர் தான். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி திக்நெட்டுக்கு தான் வந்து அதிகம். ஓகே, ஸோ தின்னெட் கோஆக்சியல் கேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து நமக்கு வந்து இங்க எல்லாமே ஃபாயிலும் பிரைடும் ட்வைஸ் இருக்கும். தின்னெட்ல அது இருக்காது, அதனால தான் அது வந்து ஒயர் தின்னரா இருக்கு. ஓகே, so this is about types of coaxial cable. and next one is fiber optical fiber. so இது பார்த்தோம்னா கிளாஸ் மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது லைட் ரே. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபைபர் ஆப்டிக்னு சொல்றோம், ஐ மீன் ஆப்டிக்கல் ஃபைபர். அதுக்கு மேல ஒரு கிளேடிங் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும். ஃபைன். So optical fibers consist of thin strands of glass, that is set of glass or glass-like material which carries light. அது லைட்டை கேரி பண்ண போறதுனால ஒரு கிளாஸ் லைக் மெட்டீரியல், ஒரு டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இட் யூசஸ் எல்இடிஸ் ஆர் எல்டிஸ். ஓகே, ஸோ அப்புறம் இந்த டேட்டா கேன் பி
transmitted is modulated onto the light beam using frequency modulation technique. Modulation demodulation என்ன அப்படிங்கறத நம்ம போன வீடியோலயே பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ லைட் பீமை வச்சு இந்த மாடுலேஷன் இங்க நடக்குது. ஓகே, அண்ட் the signals receiving at the receiving end are demodulated. ஸோ எங்க டிரான்ஸ்மிட் பண்றோமோ அங்க மாடுலேஷன் நடக்குது லைட் பீமை வச்சு, எங்க ரிசீவ் பண்றோமோ அங்க டிமாடுலேஷன் நடக்குது. ஓகே, ஸோ பேண்ட்வித் வந்து இங்க ரொம்ப ஹையா இருக்கும், நல்ல ஹையா இருக்கும். ஸோ ப்ராட்பேண்டுக்கு வேணும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபைபர் கேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பீசஸ். as I said இதுல வந்து 3 பீசஸ் இருக்கும். ஒன்னு வந்து the core. ஓகே, ஸோ கோர் தான் வந்து கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் through which the light is going to travel. ஓகே, அடுத்தது வந்து cladding. இந்த மேல அவுட்டர் கோட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து cladding, covering the core that reflects light back to the core. அஃப்கோர்ஸ் லைட் ட்ராவல் ஆகும்போது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது திரும்ப அந்த ரிஃப்ளெக்ஷனை அந்த கோருக்கே கொடுக்கறது தான் வந்து கிளேடிங்கோட ஒர்க். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரொடெக்டிவ் கோட்டிங், அதாவது பிளாஸ்டிக் கோட்டிங் இந்த பார்ட்டு. ஓகே, ப்ரொடெக்ட்ஸ் த ஃபைபர் கேபிள் ஃப்ரம் ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட். ஸோ அவுட்டர் என்விரான்மெண்ட்லேருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். அண்ட் தென் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இம்யூன் டு எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ ரொம்ப அதிகமான எலக்ட்ரிக்கல் ஒரு மேக்னட்டிக் ஒர்க்லாம் நடக்கிற இடத்துல நம்ம இந்த ஒயரை பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் ப்ரொடெக்ட் இட். ஓகே, ஹைலி சூட்டபிள் ஃபார் ஹார்ஷ் இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட். ஏன்னா அங்கே தான் ரொம்ப மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது, அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். Guarantee secure transmission. There will be no crosstalk, there will not be any damage. Okay, very high transmission capacity comparatively with other types, and this is also used for broadband transmission. Fine. And then disadvantages அப்படினு பார்த்தோம்னா installation problem because cables are fragile. Connecting two fibers together is a difficult process. ஏன்னா ரெண்டு ஃபைபரும் வந்து கனெக்ட் பண்றோம் அப்படின்னா உள்ள இருக்க லைட் கரெக்டாக ட்ராவல் ஆகாம போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கனெக்ஷன் லாஸ் ஆயிடும் as I said, and more difficult to solder பண்றது வந்து கஷ்டமா இருக்கும் ரெண்டு வயரை கனெக்ட் பண்ணும்போது. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆஃப் ஆல் கேபிள்ஸ் பிகாஸ் அங்க வந்து நம்ம லைட்டை டிராவல் பண்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பொருளை வைக்க போறோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஃபைபர் ஆப்டிக்ல டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் மோட் இருக்கு, மல்டி மோட் இருக்கு. சிங்கிள் மோடு பார்த்தோம்னா சப்போர்ட்ஸ் செக்மெண்ட் லென்த் அப் டு 5 கிலோமீட்டர். இதோட பேண்ட்வித் பார்த்தோம்னா 10 Gbps, தட் இஸ் 10 gigabytes per second. மல்டி மோடு பார்த்தோம்னா அப் டு 1 கிலோமீட்டர் தான். அதோட பேண்ட்வித் வந்து 100 Gbps வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே மல்டி மோட் சிங்கிள் மோட் கொடுத்துருக்கேன். மல்டி மோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கிளேடிங்ல தெரியும். ஓகே, இங்கே நிறைய வயர்ஸ் போகுது, ஆனால் சிங்கிள் மோட்ல ஒரே ஒரு வயர் தான் போகுது. ஓகே, ஸோ these are all the types of fiber optics. ஓகே, அண்ட் தென் கைடட் மீடியாவோட 3 டைப்ஸ், தட் இஸ் ட்விஸ்டட் பேர், கோஆக்சியல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக். அதோட டைப் என்னென்ன இருக்கு, லென்த் எவ்வளோ, பேண்ட்வித் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது, இன்ஸ்டலேஷன் எப்படி, அதோட காஸ்ட் எப்படி, இன்டர்ஃபரன்ஸ் எப்படி. இப்போ இந்த டேபிள் மட்டும் நீங்க வந்து படிச்சுக்கிட்டாலே போதும். லைக் யூ வில் பி ஏபிள் டு அட்டெண்ட் எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், தட் இஸ் ஒன் வேர்ட் மாதிரி அந்த லேஅவுட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் வருது இல்லையா, அதை ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை இது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அன்கைடட் மீடியா நம்ம தட் இஸ் வயர்லெஸ். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து மைக்ரோவேவ். ஸோ மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷன் இஸ் அ லைன் ஆஃப் சைட் transmission, line of sight அப்படின்னு சொல்லுவோம். It is similar to radio and television signal. Radio in the sense நமக்கு ரேடியோ கேட்குறோம்ல, எஃப்எம் ரேடியோ, அந்த சிக்னலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னலாம் இருக்கும், டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், அட்மாஸ்பியர். இதில் டிரான்ஸ்மிட்டர் நம்ம எதோ சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரேடியோலாம் வாங்கணும், எஃப்எம் ரேடியோலாம் வாங்கணும்னா அதில் ஒரு ஆண்டனா மாதிரி ஒன்று பெருசாக இருக்கும் இல்லையா, சில்வர் கோட்டடில், அதை நம்ம இழுத்து மேலே விட்டால் தான் இட் வில் ஒர்க் ஃபைன். ஓகே, அதுதான் இங்கே வந்து டிரான்ஸ்மிட்டர். அதே மாதிரி ரிசீவரும் இருக்கணும். ஓகே, அண்ட் அட்மாஸ்பியர். 2 directional parabolic antennas are mounted on towers, buildings or hills to send and receive signals through air. இப்போ 2 டவர் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த டவர்ல ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவருக்கு எப்படி சிக்னல் டிரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த மாதிரி மைக்ரோவேவ் வச்சு தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஹையர் த டவர் கிரேட்டர் த ரேஞ்ச். எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்டாக அந்த டவர் போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரேஞ்ச் பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்துருப்போம் எல்லா டவர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 2 சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும், ஒன்று வந்து ரிப்பீட்டர் இருக்கும், இன்னொன்று வந்து ரிசீவராக இருக்கும்.
ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிட்டர்ல இங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. இந்த 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 குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் மாரி இருக்கு இல்லையா? அது எல்லாமே ரிப்பீட்டர். ஒரு சைடு ரிசீவ் பண்ணும், ஒரு சைடு வந்து சென்ட் பண்ணும். அதுதான் வந்து இங்க வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வொர்க்ஸ். தட் இஸ் மைக்ரோவேவ். அண்ட் தென் மைக்ரோவேவோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சீப்பர், ஈஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஓவர் டிஃபிகல்ட் டெரைன், அதாவது ரொம்ப கஷ்டமான இடம் லைக் மவுண்டைன் பிளேசஸ் அந்த மாதிரி இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எபிலிட்டி டு கம்யூனிகேட் ஓவர் ஓஷன்ஸ். ஓகே. ஸோ மவுண்டெயின் சொன்னேன் இல்லையா, இங்கே ஓஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா, இன்செக்யூர் கம்யூனிகேஷன். இந்த டவர்லேருந்து இந்த டவருக்கு தான் போகும் அப்படிலாம் கிடையாது. அந்த டவர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா டவருக்கும் போகும். அண்ட் தென் ஆண்டனா ப்ரொபகேஷன் இஷ்யூ, அதாவது ரெடியூசஸ் சிக்னல் ஸ்ட்ரென்த். ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை வந்து சிக்னல் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த ஆண்டனா வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா சிக்னல் இஷ்யூ வரும். அண்ட் தென் சஸ்பெக்டபிள் டு வெதர் எஃபெக்ட்ஸ். ஸோ ரொம்ப புயலாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் இருக்க டிஷ் எல்லாம் கூட எப்படி ஒர்க் ஆகும், ரொம்ப மழை பெஞ்சாலாம் ஒர்க் ஆகுது இல்லையா, அதே பிரச்சனை தான் இங்கேயும் வரும். ஓகே. அண்ட் பேண்ட்வித் இஸ் லிமிட்டட். ஓகே. And then cost of design, implementation and maintenance is high. Though it has this many disadvantages, நம்ம வந்து மைக்ரோவேவ் தான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ரேடியோ வேவ். யூசஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஓகே. யூசஸ் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். எஸ் இது மைக்ரோவேவ் மாதிரியே தான், எல்லா இடத்துலையுமே டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் நமக்கு தேவை தான். ஓகே. பட் ரெண்டுமே வந்து யூஸ் ஆண்டனாஸ் டு ரேடியேட் அண்ட் ஃபெச் ரேடியோ சிக்னல்ஸ். Okay, so radio waves are omnidirectional. Radio wave cover a large area and they can penetrate the walls, bricks and woods. So ஒரு பெரிய வால் இருக்கு, இல்ல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அது எல்லாத்தையும் தாண்டி வந்து ரேடியோ வேவ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். Okay, and it provides a higher transmission rate. And example வந்து FM radio, television, cordless phonesலாம் நம்ம ஒரு ரூம்ல வச்சுட்டு நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் பேசிட்டு வரலாம். ஓகே, அப் டு சர்டன் லிமிட் ஃபைன். ஸோ அதுதான் இங்க வந்து ரேடியோ வேவ். ஓகே. ஸோ ஒரு ஆண்டனாலேருந்து இன்னொரு ஆண்டனாக்கு ஆம்னி டைரக்ஷன்ல தான் வந்து போயிட்டு இருக்குது. ஓகே. ஸோ இட் கேன் பாஸ் த்ரூ ஈவன் த வால்ஸ். ஓகே. அண்ட் தென் இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மொபைலிட்டி, தட் இஸ் எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் பேசலாம். ஆஸ் ஐ செட், கார்ட்லெஸ் ஃபோன். அதுக்கப்புறம் சீப்பர். அண்ட் தென் ஈஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா இன்செக்யூர். அண்ட் இதுவும் வந்து வெதரால அஃபெக்ட் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து சேட்டலைட் மைக்ரோவேவ். அப்லிங்க் டவுன்லிங்க் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். தட் இஸ் கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து இங்கேருந்து இங்கே அப்லோட் ஆகும், இங்கேருந்து இங்கே டவுன்லோட் ஆகும், சேட்டலைட்டில் போயிட்டு திருப்பி வரும். ஓகேவா. ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷன் மீடியம். இங்கேயும் மைக்ரோவேவ் தான் யூஸ் பண்ணுறோம். இட் ப்ரொவைட்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் such as transmitting facts, வாய்ஸ் டேட்டா, தட் இஸ் வாய்ஸ் கால், வீடியோ, இமெயில். இது எல்லாமே வந்து நம்ம சேட்டலைட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இன்டர்நெட்ல என்னெல்லாம் பண்றோமோ அது எல்லாமே நம்ம வந்து சேட்டலைட் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேட்டலைட்டோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, குவைட் லார்ஜ் ஏரியா இஸ் கவர்ட் as we use throughout the world. Okay, no intercontinental cables are required. ஒரு கான்டினென்ட்டுக்குள்ள ஒரு வேன் யூஸ் பண்ணணும், இல்லை ஒரு மேன் யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஹெவி யூசேஜ் ஆஃப் இன்டர்கான்டினென்டல் டிராஃபிக். அதுக்கப்புறம் கவர்ஸ் லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் த எர்த், மோஸ்ட்லி ஆல் த ஏரியா, பர்டிகுலர்லி யூஸ் டு ஃபார் ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா. நிறைய பீப்புள் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி வி ஷுட் கோ ஃபார் சேட்டலைட். டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தோம்னா, டெக்னாலஜிக்கல் limitations preventing the deployment of large high gain antennas of the satellite பிளாட்ஃபார்ம். ஒரு சேட்டலைட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு லார்ஜ் பிளேஸ் தேவைப்படுது, அதுக்கான சோர்சஸ்லாம் நமக்கு நிறைய தேவைப்படுது. ஓவர் க்ரௌடிங் ஆஃப் அவைலபிள் பேண்ட்வித். ஒரே பேண்ட்வித்தில் நம்ம நிறைய பேர் இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஓவர் க்ரௌட் ஆச்சு அப்படின்னா பேண்ட்வித் வந்து ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் காஸ்ட். ஆஸ் ஐ செட், அவ்வளோ பெரிய ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோ பெரிய சேட்டலைட்டுக்கு நம்ம சிக்னல் கொடுத்து திருப்பி வாங்கணும், அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ்லாம் ரெடி பண்ணணும். அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் இட் நீட்ஸ் ஹை இன்வெஸ்ட்மெண்ட். And then high atmospheric losses, about 30 gigahertz limits carrier frequencies. So இந்த சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். அதுதான் நம்ம வந்து அட்மாஸ்பியரிக் லாசஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இன்ஃப்ராரெட் பார்த்தோம்னா, இட் இஸ் லைக் இட் யூசஸ் லைட். ஓகே. நம்ம டிவி ரிமோட்லேருந்து டிவிக்கு கனெக்ட் பண்ணும்போது, நம்ம வந்து புது ரிமோட்டாக இருக்குது அப்படின்னா லைக் நீங்கள் பக்கத்து ரூம்லேருந்து போனாலும் ஒர்க் ஆகும். ஸோ இட் வில் பி லைக் அது எஃபெக்டிவாக இருக்கும். பட் டேஸ் ஆக 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 என்ன ஆகும், நம்ம டிவி பக்கத்தில் போய் வச்சா மட்டும்தான் இது இட் வில் ஒர்க். ஓகே.
ஸோ தட் இஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ். நம்ம ரிமோட்டுக்கும் டிவிக்கும் உள்ள கனெக்ஷன் தான். ஓகே, ஸோ இதில் வந்து ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன் தான், அப்ராக்சிமேட்லி ஒன்லி அப் டு 5 meters யூசிங் வயர்லெஸ் சிக்னல்ஸ். ஸோ இங்கே வந்து ஏரில் தான் வந்து டேட்டா வந்து ப்ரொபகேட் ஆகுது, தட் இஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. இட் கேன் ப்ரொபகேட் த்ரூ அவுட் அ ரூம், அதுதான் சொன்னேன். பட் வில் நாட் பெனட்ரேட் வால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஐ ஹவ் ட்ரைட். ஓகே, புதுசாக டிவி வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ரிமோட்டை வீட்டுக்கு விட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் ஆஃப் பண்ணால் கூட இட் வில் ஒர்க். ஓகே, அண்ட் தென் செக்யூர்டு டிரான்ஸ்மிஷன், ஏன்னா பக்கத்துலேயே வச்சு யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லேசர். லேசர் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லேசர் லைட் மாதிரியே தான். ஓகேவா? ஸோ லேசர் டிரான்ஸ்மிஷன் ரெக்வெஸ்ட் டைரக்ட் லைன் ஆஃப் சைட். டைரக்டாக எவ்வளோ தூரம் வேணாலும் பாஸ் ஆகும், பட் நடுவில் எதுவுமே எந்த வந்து அப்டிக்கல்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே, இட் இஸ் யூனி டைரக்ஷனல் லைக் மைக்ரோவேவ். ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், பட் ஹேஸ் மச் ஹையர் speed than microwaves. Okay, it requires the uses of laser transmitter and the photosensitive receiver at each end. ரெண்டு எண்ட்லயுமே வந்து அந்த போட்டோ டிடெக்டர் நமக்கு வேணும், அப்பதான் அதால வந்து கரெக்டா வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். It is point to point transmission like cleaning buildings. இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இட் வில் பி அஃபெக்டட் பை த வெதர். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன் டு ப்ளூடூத். ஸோ ப்ளூடூத் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஆனால் எவ்வளோ ரேஞ்ச் போகும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இட் கேன் யூஸ் யூ கேன் யூஸ் ப்ளூடூத் டிவைசஸ் அப் டு 30 feet, தட் இஸ் 10 meters தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த 10 meter அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அப்படின்னா அப்போ அந்த 10 meterக்குள்ளே கவர் ஆச்சு அப்படின்னா இட் வில் கனெக்ட். இதுவே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு ரூம்லேருந்து ஒரு 2-3 ரூம் தள்ளி இருக்கும் அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க். ஏன்னா அதோட ரேஞ்ச் வந்து 10 meter. மேலே சைடில் முன்னாடி பின்னாடி எந்த சைடு வேணாலும் 10 metersக்குள்ளே இருந்தால் யூ கேன் ஆக்சஸ் த டிவைஸ். ஓகே, ஸோ இது வந்து லோ பவர் ரேடியோ வேவ்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுது, which means 2.400 gigahertzலேருந்து 2.483.5 gigahertz வரைக்கும். So by here transmission media is getting over. So guided unguided எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நெட்வொர்க் டோபாலஜிஸ். டோபாலஜி அப்படிங்கிறது என்னன்னா பேட்டர்ன் ஆஃப் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் என்ன நெட்வொர்க் டோபாலஜி. என்ன பேட்டர்னில் நான் வந்து இப்போ ஒரு என்னோட நோட்ஸ் எல்லாம் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ண போறேன் அப்படிங்கறதா இங்க வந்து டோபாலஜின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னா காஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் தென் ரிலையபிலிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு டோபாலஜி படிக்கும் போதும் பார்க்கலாம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் டோபாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கு, ஸ்டார் இருக்கு, பஸ் ஆர் லீனியர், ரிங் ஆர் சர்க்குலர், ட்ரீ டோபாலஜி இருக்கு, மெஷ் டோபாலஜி இருக்கு, fully connected இருக்கு. Okay, so these are all the types of topologies. And then first one பார்த்தோம்னா point to point topology. டைரக்டா ரெண்டு டிவைஸை கனெக்ட் பண்றேன், லைக் பேன் டைப் ஆஃப் நெட்வொர்க் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நான் டைரக்டா கனெக்ட் பண்றேன், டிரான்ஸ்மிட் பண்ண ரிசீவ் பண்ண, அவ்வளவுதான் அதோட ஒர்க். ஸோ அதுதான் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ இதுல வந்து as I said டிரான்ஸ்மிட் ரிசீவ் ரெண்டு ஃபங்க்ஷன் தான் நடக்கும். ஓகே, ஸோ as பியர் டு பியர் நெட்வொர்க்ல வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜி அப்படிங்கிறதுனா இட் இஸ் நாட் லைக் இந்த ஷேப் ஆஃப் ஸ்டார், அப்படி கிடையாது. ஈச் நோட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு அ சென்ட்ரல் டிவைஸ் லைக் ஸ்விட்ச் ஆர் ஹப். எல்லாத்துக்கும் சென்ட்ரல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கும், அதுதான் அதனால தான் நம்ம அதை வந்து ஸ்டார் ஷேப்புக்கு கொண்டு வர முடியுது. ஓகே, இட் இஸ் யூஸ்ட் இன் மோஸ்ட் எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்ஸ் இன்வால்விங் டேட்டா ப்ராசஸிங் ஆர் வாய்ஸ் கம்யூனிகேஷன். ஒரு நெட்வொர்க் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம், அங்கே வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து டேட்டாவை தான் ப்ராசஸ் பண்ண போகிறேன், இல்லை வாய்ஸ் கம்யூனிகேஷன் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கும் போது ஐ கேன் யூஸ் ஸ்டார் டோபாலஜி. ஓகே, எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டார் டோபாலஜி பார்த்தோன்னா IBM 370 இன்ஸ்டலேஷன். ஸோ இதில் வந்து ஒரு சென்ட்ரல் நோடில் வந்து எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹப்புனா என்ன, இந்த ஸ்விட்ச்னா என்ன, இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் டோபாலஜியோட அட்வான்டேஜஸ்: ஈஸ் ஆஃப் சர்வீஸ், ஒன் டிவைஸ் பர் கனெக்ஷன், சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் as it is connected with the centralized system. Okay, simple access protocol தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ப்ரோட்டோகால்ங்கிறது என்ன, ரூல்ஸ். ஓகே, ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லாங் கேபிள் லென்த் வேணும், ஏன்னா எல்லாமே வந்து தனித்தனியாக கனெக்ட் ஆயிருக்கனால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஐ மீன் எக்ஸ்ட்ரா ஒரு டிவைஸ் ஆட் பண்ணணும் அந்த நோட்ல, அந்த நெட்வொர்க்ல, அப்படின்னா அது கஷ்டம். அப்புறம் வந்து சென்ட்ரல் நோடு தான் எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்கும்.
Okay, so these are all the disadvantages and advantages of star topology. Next வந்து bus or linear topology. இங்க ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா பஸ்ல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு நடுவில் ஒரு பாத் இருக்கும், ரெண்டு சைடும் சீட்ஸ் இருக்கிற மாதிரி நோட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து பஸ் ஆர் லீனியர் டோபாலஜின்னு சொல்றோம். ஒரு காமன் சிங்கிள் லென்த் டிரான்ஸ்மிஷன் மீடியம் ஏதாவது ஒரு ஒயர் கொடுத்துருவாங்க. அதாவது இங்க மோஸ்ட்லி நம்ம வந்து கோஆக்சியல் கேபிள் தான் யூஸ் பண்றோம். ஓகேவா, அதை நம்ம வந்து பேக் போன்னு சொல்றோம் டு கனெக்ட் ஆல் த ஒர்க் ஸ்டேஷன்ஸ். ஃபைன். ஸோ ஒரு பெரிய ஒயரை கொடுத்துட்டு அதுலேருந்து குட்டி குட்டியாக கனெக்ஷன், நம்ம வீட்டுக்கெல்லாம் கரண்ட் கனெக்ஷன் எடுத்தால் எப்படி இருப்போம், மெயின்லேருந்து ஒரு பவர் எடுத்துட்டு ஒரு ஒயர் எடுத்துட்டு வந்து வீட்டில் கொடுத்துருவாங்க. மெயின் பாக்ஸ்லேருந்து ஒரு ஒயர் வந்துட்டே இருக்கும், அங்கேருந்து லைட்டுக்கு ஃபேனுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் அது அந்த மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ த பஸ் ஹாஸ் டெர்மினேட்டர்ஸ் அட் எய்தர் end, ரெண்டு எண்ட்லயுமே வந்து டெர்மினேட்டர்ஸ் இருக்கும். ஏன்னா டு அப்சர்வ் த சிக்னல் அண்ட் ரிமூவிங் இட் ஃப்ரம் த பஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பஸ்ஸோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் கேபிள் லென்த். ஏன்னா ஒரே ஒரு கேபிள் எடுக்க போகிறோம், தனித்தனியாக ஸ்டார் மாதிரி சென்ட்ரல்லேருந்து எல்லாத்துக்கும் ஃபுல் ஒயர் போக போகிறது கிடையாது இல்லையா. ஸோ ஷார்ட் கேபிள் லென்த் போதும். அண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸி டு மெயின்டைன் வயரிங் லே அவுட். ஏன்னா இங்கே வந்து ஒரு சிஸ்டமோட ஃபால்ட் அப்படின்னா அந்த சிஸ்டம் மற்ற எல்லாமே ஒர்க் ஆகுது, ஒரு சிஸ்டம் மட்டும் ஒர்க் ஆகலைன்னா அந்த இடத்துல இருக்கிற ஒயரிங் மட்டும் நான் செக் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ அதனால இட் இஸ் வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி டு மெயின்டைன். அதுக்கப்புறம் லெஸ் இன்ஸ்டலேஷன் காஸ்ட், ஏன்னா ஷார்ட் கேபிள் லென்த் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெசிலண்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் தென் ஈஸி டு எக்ஸ்டெண்ட். நான் இன்னும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் எவ்வளோ வேணாலும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபால்ட் டயக்னோசிஸ் இஸ் டிஃபிகல்ட். கரெக்டாக எந்த நோட்டில் நமக்கு இப்போ பிரச்சனை அப்படின்னு நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஃபால்ட் ஐசோலேஷன் இஸ் டிஃபரெண்ட். டயக்னோசிஸ்னா கண்டுபிடிக்கிறது, ஐசோலேஷன்னா அதை மட்டும் இப்போ என்னால் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமானா முடியாது. ரிப்பீட்டர் கன்ஃபிகரேஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் நோட்ஸ் மஸ்ட் பி இன்டெலிஜென்ட். இது எனக்கு வந்திருக்கு, ஏன்னா இப்போ மொத்தம் ஒரு கோஆக்சியல் கேபிள்ல லைனா டேட்டா போயிட்டே இருக்கும்போது அந்த நோட் வந்து இது எனக்கான டேட்டான்னு அதுவே இப்போ எடுத்துக்கிட்டாதான் உண்டு. ஓகேவா. ஸோ நோட்ஸ் மஸ்ட் பி இன்டெலிஜென்ட். அண்ட் தென் ட்ரீ டோபாலஜி பார்த்தோம்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், அந்த பிரான்ச்லேருந்து நிறைய கனெக்ஷன் இருக்கும். ஓகேவா, அதனால தான் இந்த ட்ரீ டோபாலஜின்னு சொல்கிறோம். யூசஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பஸ் அண்ட் ஸ்டார். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்கும், சென்டரில் பஸ் இருக்கும். ஸோ ட்ரீ இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பஸ் அண்ட் ஸ்டார். And best suitable for applications having hierarchical flow of data. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணணும், அங்கேருந்து இன்னொருத்தர் கிட்ட வரணும், அவங்கலேருந்து இன்னும் 2-3 பேர் கிட்ட போகணும், அந்த 2-3 பேர் கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் பேர் கிட்ட போகணும். இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் ஹையரார்கிக்கல். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நமக்கு வந்து என்ன டோபாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் ட்ரீயோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட் டு பாயிண்ட் வயரிங் ஃபார் இண்டிவிஜுவல் செக்மெண்ட்ஸ், supported by several hardware and software vendors, and then flexible and scalable. ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரால் லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட் இஸ் லிமிட்டெட் பை த டைப் ஆஃப் கேபிளிங். பேக்போன் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா மொத்த செக்மெண்ட்டும் வந்து டவுன் ஆகிடும். மோர் டிஃபிகல்ட் டு கன்ஃபிகர் அண்ட் வயர் தேன் அதர் டோபாலஜிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரீ டோபாலஜியோட டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ரிங் டோபாலஜி. ஒரு ரிங் ஷேப்ல இருக்கும், தட் இஸ் ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ, தட் இஸ் எந்த டைரக்ஷன்ல டேட்டா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் டைரக்ஷன் தான். இப்போ இந்த சிஸ்டம்க்கு வந்து இந்த சிஸ்டம்ல இருந்து டேட்டா வேணும், ஆனா டைரக்ஷன் இப்படிதான் இருக்கு, ஐ மீன் ரைட் டு லெஃப்ட் தான் இருக்கு அப்படின்னா இட் ஷுட் கோ த்ரூ ஆல் த சிஸ்டம்ஸ், ஆல் த ஸ்டேஷன்ஸ் போய் தான் அதை வந்து டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எல்லா நோடுமே வந்து பக்கத்தில் இருக்கிற 1 or 2 நோடோட வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். டேட்டா எப்படி டிராவல் ஆகும், as I said, only one direction from one node to other node around the ring. After passing through each node, it returns to the sending node which removes it. ஓகே, ஸோ ஒரு டோக்கன் கிரியேட் ஆகுது, அந்த டோக்கன் எடுத்துட்டு தான் இது எல்லா இடத்துக்கும் போகுது. ஏன்னா எந்த சிஸ்டம்லேருந்து எந்த ரெக்வஸ்ட் வந்திருக்கு, எங்கே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ இது ஒரு டோக்கன் எடுத்துட்டு தான் போகும். அந்த டோக்கனை கடைசியாக யாரை ரிமூவ் பண்ணுவா, எந்த நோடு வந்து சென்ட் பண்ணுச்சோ அந்த நோடு தான் வந்து அந்த டோக்கனை வந்து ரிமூவும் பண்ணணும். Okay, and then last one is mesh topology. In this topology, each node is connected to more than one node. It is not like all எல்லாமே கனெக்ட் ஆயிருக்காது. ஒரு நோடு வந்து மீதி இருக்கு, ஒரு 10 சிஸ்டம் இருக்கு அப்படின்னா ஒரு 7-8 கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, இட்ஸ் நாட் கம்பல்சரி, ஆல்சோ 2-3 கூட கனெக்ட் ஆயிருக்கலாம். ஓகே, அண்ட் டு ப்ரொவைட் ஆல்டர்னேட்டிவ் ரூட். எதுக்கு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ரூட் in case the host is either down or too busy. இப்போ இந்த சிஸ்டம்க்கு வந்து இந்த சிஸ்டம்ல இருந்து டேட்டா வேணும். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், இப்படி ஒரு வழி இருக்கு அப்படின்னா இங்கே நீங்க வந்து இங்கே நீங்க வரும். இட்ஸ் நாட் ரிங் ஆல்சோ, ஸோ இட்ஸ் நாட் ஒன் டைரக்ஷன்.
ஸோ சப்போஸ் இந்த சிஸ்டம் வந்து பிஸியாக இருக்குது, டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படிங்கும்போது இட் வில் சென்ட் ரெக்வஸ்ட் த்ரூ திஸ். ஓகே, ஸோ தட் இஸ் a யூஸ் ஆஃப் மெஷ் டோபாலஜி. இட் இஸ் an extension to point நெட்வொர்க். பாயிண்ட் டு பாயிண்ட்ல இன்னும் நிறைய சிஸ்டம்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போனோம்னா அதுதான் வந்து மெஷ் டோபாலஜி. அண்ட் ஃபைனலி ஃபுல்லி கனெக்டட். இதில் தான் எல்லா சிஸ்டமும் எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ டைரக்ட் லிங்க் பிட்வீன் ஈச் ஹோஸ்ட். ஓகே, ஸோ அப்போதான் நம்ம அதை வந்து ஃபுல்லி கனெக்டட்னு சொல்ல முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் டோபாலஜிஸ். நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் டு கன்சிடர் ஃபார் டோபாலஜி செலெக்ஷன். இப்போ வந்து உங்களுக்கு லே அவுட் கொடுத்துருவாங்க. லே அவுட் கொடுத்துட்டு என்ன டோபாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா யூ ஷுட் கன்சிடர் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். ஓகே, cruciality of work. It is important factor. For example, military network அந்த மாதிரி இருக்கு, must not fail at any cost. என்ன ஆனாலும் ஃபெயிலே ஆகக்கூடாது, கண்டிப்பா ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கும்போது ஃபுல்லி கனெக்டட் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா எல்லா சிஸ்டமும் எல்லாத்தோடய கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு இஷ்யூ வந்தாலும், ஒரு சிஸ்டம்ல இஷ்யூ வந்தாலும் மீதி சிஸ்டம்ஸ்லேருந்து நம்ம வந்து டேட்டாவை எடுத்துக்க முடியும். தட் இஸ் cruciality ஆஃப் ஒர்க். ஸோ மிலிட்ரிக்கு அப்படின்னு போகும்போது கம்பல்சரி நம்ம வந்து ஃபுல்லி கனெக்டட் தான் எடுக்கணும். காஸ்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பட்ஜெட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா லீனியர் பஸ் டோபாலஜி தான் நமக்கு வந்து லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஃபுல்லி கனெக்டட் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். ஸோ கம்மியான காஸ்ட்டில் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ப்ராப்பரான கனெக்ஷன் இருக்கணும், எனக்கு வந்து டேட்டா வந்து என்ன ஆனாலும் என்னோட நெட்வொர்க் ஒர்க் ஆகி தான் ஆகணும் அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து ஃபுல்லி கனெக்டடுக்கு போவோம். நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் த கேபிள். எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா லீனியர் வந்து ஷார்ட் லென்த், அதாவது பஸ், இங்கேயும் பஸ் தான் கொடுத்துருக்கோம், பஸ் வந்து ஷார்ட் லென்த் கேபிளை வந்து யூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் க்ரோத் இன் த சென்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நெட்வொர்க் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் நான் 2-3 சிஸ்டம்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸ்டார் டோபாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கம்யூனிகேஷன் மீடியா. யூ கேனாட் யூஸ் ரெகுலர் கேபிள்ஸ் இன் ஹில் ஸ்டேஷன்ஸ். ஓகே, அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டார் டோபாலஜி, தட் இஸ் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிளை யூஸ் பண்ணி ஸ்டார் டோபாலஜி பற்றி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையிங் நோட்ஸ் ஆன கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ இப்போ நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டோம், ஒரு 10 சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கோம், எந்த சிஸ்டம்லேருந்து இன்ஃபர்மேஷன் வருது, யார் அனுப்புகிறாங்க, இப்படி ஒன்றுமே தெரியாமலாம் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ எப்படி நம்ம நோட்ஸில் இருக்கிற சிஸ்டம்ஸை வந்து நம்ம நெட்வொர்க்கில் இருக்கிற நோட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 2 அட்ரஸ் இருக்குது. ஒன்று வந்து ஐபி அட்ரஸ், இன்னொன்று வந்து மேக் அட்ரஸ். ஓகே, ஐபி அட்ரஸ் அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து டிசிபி ஐபி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் ஆர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஓகே, அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ யூனிக் அட்ரஸ் ஃபார் ஹோஸ்ட். அதாவது ஒரு ஹோஸ்ட்டுக்கும் கொடுக்குற யூனிக் அட்ரஸ் தான் இங்கே வந்து ஐபி அட்ரஸ். இட் இஸ் a local address which may change depending upon factors like connection with a different gateway upon rebooting the modem. இல்லை நான் இப்போ வீட்டில் இருக்கும்போது ஒரு வைஃபை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ ஐபி அட்ரஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் ஆஃபீஸ் போகும்போது, ஸ்கூல் போகும்போது அங்கே ஒரு வைஃபை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற ஐபி அட்ரஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஐபி அட்ரஸ் இஸ் நாட் பெர்மனெண்ட். இட் வில் சேஞ்ச் based on the modem or router we use. எந்த கேட்வே யூஸ் பண்ணுறோம், எந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ வெர்ஷன்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா IPv4, ஓகே, அண்ட் தென் IPv6. ஸோ IPv4 அண்ட் IPv6 இங்கே நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து IPv4 வந்து 32 பிட், இது வந்து 128 பிட் IPv6 அப்படிங்கிறது. இங்கே வந்து 4.3 பில்லியன் அட்ரஸ் இருக்குது IPv4ல, தட் இஸ் வெர்ஷன் 4ல. வெர்ஷன் 6ல பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் endless. அண்ட் தென் நியூமெரிக் டாட் டெசிமல் நோட்டேஷன் இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி ஐபி அட்ரஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி 192 டாட், ஒரு 3 டிஜிட்ஸ் ஒரு 2 தடவை இருக்கும், அதுக்கப்புறம் 2 டிஜிட்டோ சிங்கிள் டிஜிட்டோ ஒரு 2 தடவை இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்ஃபா நியூமெரிக் ஹெக்ஸா டெசிமல் நோட்டேஷன். இது வந்து ஆட்டோ கன்ஃபிகர் பண்ணிக்கலாம், இங்கே வந்து மேனுவலாக தான் கன்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ பை ஹியர் திஸ் வீடியோ இஸ் கெட்டிங் ஓவர். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் அந்த ஸ்விட்சு, ஹப்பு, ரிப்பீட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் நம்ம நியூவாக பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.